Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் தெரியுமாங்க? ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. எல்லா கிட்ஸோட ஃபேவரட்டான ரெசிபி தாங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஸ்ப்ரிங் ரோல். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் 1 டேபிள்ஸ்பூன் கார்லிக் இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங்காக ரெடி பண்ண போகிறோம். ஒரு பெரிய லார்ஜ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த டைமுக்கு 1 கப் அளவுக்கு கேரட் 1 கப் அளவுக்கு கேப்சிகம் இதை நீளமாக கட் பண்ணி நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி வெறும் எண்ணெயிலேயே நான் வதக்க போகிறேங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த டைமுக்கு கூடவே பார்த்திங்கன்னா நான் கேபேஜும் ஆட் பண்ண போகிறேன். இதையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்கள் பசங்க என்ன வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுவாங்களோ அது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற குவான்டிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இங்கே வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரத்துக்காக கறி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாவே போதும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 80% நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா இது வெந்ததும் கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு மசாலா ஸ்டஃபிங் நல்லா பைண்ட் ஆகி வரும். இப்போது அந்த கார்ன்ஃப்ளவரில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஸ்ப்ரிங் ரோலுக்காக நான் ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற ஒரு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணாலும் ஆன்லைன்லேயும் இருக்குது, பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதில் எப்படி செய்யணுன்ற மெத்தட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஷீட்ஸ் இருக்குது. 55 ருபீஸ்க்கு வரும். இது கம்மியாகவும் இருக்கலாம், மேலேயும் இருக்கலாம். உங்கள் ஆப்ஷன்ஸ் தான், எது வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஷீட்ஸை தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். நான் ஒரு 5 ஷீட்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட் ஃபார்ம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிங்கிள் ஷீட்டாக எடுத்து இந்த சைடு எட்ஜஸ்லாம் மட்டும் அந்த மைதா பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை கம் போல் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃபிங்கை நீளமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் செய்யலாம். பன்னீரில் செய்யலாம், சிக்கனில் செய்யலாம். அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுவும் டீயோடனா வேணான்னா சொல்லுவோம். கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரிங் ரோல் பத்தாது. மேக்ஸிமம் 2ஆவது சாப்பிடுவாங்க. இப்போ இந்த எட்ஜஸ்லாம் மைதா பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அதே போல் நீங்கள் சுற்றினீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடும். இப்போ நான் பண்ண அதே ப்ரொசீஜர் சேம் ப்ராசஸ் டிட்டோவாக அடுத்த ஸ்ப்ரிங் ரோலுக்கும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ அதே போல் 2 பக்கமும் மைதா போட்டு பேஸ்ட்டை நல்லா பைண்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு மைதா போட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி சுருட்டி விட்டுடலாம். எட்ஜஸில் மட்டும் மைதா போட்டுருங்க, அப்போ தான் உடஞ்சி வராது. அதுக்காக தான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கடாயை வச்சுருவோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லைங்க. ஒரு ஷேலோ ஃப்ரை தான். எல்லா பக்கமும் கோட் ஆகிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். நம்ம நிறைய எண்ணெய் விட்டு அதில் டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை சூடான எண்ணெயில் சேர்த்துட்டு இப்போது எல்லா பக்கமும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போது இதை சுற்றி ஃபுல்லாகவே டர்ன் பண்ணி விட்டு எல்லா பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ஸு சாப்பிட்ற போலவே இருக்கும், ப்ளஸ் சமோசா சாப்பிட்ற போலவும் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள நல்லா வெஜ்ஜீஸோடு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பிடிக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஷீட்ஸை வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றது நான் அடுத்தது ஃப்யூச்சரில் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ அது நல்லா எல்லா பக்கமும் டர்ன் பண்ணி விட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ஒரு வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு.
இப்போது இது கூடவே நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா எந்த ஃப்ளேவரான டிப்பிங் சாஸோட சேர்த்து சாப்பிட்டாலும் இந்த ஸ்ப்ரிங் ரோலோட ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும். மேலும் இந்த மாதிரி புது ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.